கொண்டாட்டம் மனசுல ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பாரதி சொன்ன மாதிரி தமிழ் புத்தாண்டுல உங்க மனசுல உறுதி தோண, உங்க கனவுகள் மெய்ப்பட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு குடும்பமா நீங்க எல்லாருமே சேர்ந்திருக்கீங்க. மனசுல ரொம்ப நாளா நீங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயங்களை உங்க குடும்பத்தோட நீங்க பகிர்ந்துக்க சரியான தருணம் இதுதான். நினைக்கிற எல்லா விஷயங்களையும் என்னால சொல்ல முடியல, ஆனா சொல்றதுக்கு நிறைய பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க பெயர் சொல்லியோ சொல்லாமலோ நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444427777, மற்றொரு தொலைபேசி எண் 044306329994. முதல்ல நானும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரமா நீங்க அழைச்சிட்டு வர அமோகமான ஆதரவுக்கு நன்றிகளை உங்ககிட்டயே பகிர்ந்துக்க விரும்புறேன். நம்ம கூட இன்னைக்கு மனநல மருத்துவர்கள் அசோகனும் சுபாசால்சும் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, நமக்கு பிடிச்ச எல்லா கூடயுமே நாம சேர்ந்திருப்போம். இப்படி விசேஷ நாட்கள்ல சேர்ந்திருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? அதாவது உறவுகளுடைய சங்கமம், ஒரு விழான்றது உறவுகளுடைய சங்கமம். மனித வள மேம்பாடுகளை பத்தி ஒரு ஆராய்ந்து 100 புதினங்களை ஆராய்ந்து ஒரு அருமையான புத்தகத்தை ஸ்டீஃபன் கோவின்னு ஒருத்தர் எழுதினார். அவருடைய வாசகம் என்னன்னா, மனிதன், அதாவது மேன் இஸ் நெய்தர் டிபெண்டன்ட் நார் இண்டிபெண்டன்ட், இஸ் இன்டர் டிபெண்டன்ட் ஒரு அழகான கருத்தை பதிவு செஞ்சார். சார்பு நிலை தான் வாழ்க்கை. உறவுகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம அதாவது அனாதைகளாக இருந்தால் கூட நமக்கு உறவுகள் இருக்கிறது. அது நண்பர்கள், குடும்பம்ன்றது வெறும் கூட பிறந்தவங்க மட்டும் இல்ல. ஒரு குடையின் கீழ் ஒரு கட்டிடத்திற்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் உறவுகள் தான். உறவுகள் நம்ம பிரச்சனைகளை அங்க சந்திக்கும் இடம். உறவுகள்ன்றது ஒரு பாலம். உறவுகள்ன்றது ஒரு எடைமேடை, நமக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம். உறவுகள்ன்றது ஒரு சுமையாகவும் இருக்கலாம், சுமை தாங்கியாகவும் இருக்கலாம். ஒரு நல்ல அந்த குடும்பத்தோட இருக்கும் பொழுது, இந்த வீட்டுல ஒரு தாத்தா இருந்தாருன்னா ஒரு நல்ல நூல் நிலையம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கிழவி, ஒரு பாட்டி இருந்தாப்புலன்னா அந்த வீட்டுல ஒரு மருத்துவச்சி இருக்காப்புலன்னு அர்த்தம். அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாக பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். கற்றதும் பெற்றதும் உறவுகள் மூலமா தான். நம்மளுடைய வெற்றிக்கு நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம காரணத்தை சொல்ல முடியாது. தோல்விக்கு கூட, தோல்விக்கு வேண்டாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை இருக்கணும். உறவுகள் நம்மளுடைய ஆளுமையை சீர்படுத்துவதில், வாழ்க்கையில நமக்கு ஒரு தடங்களை காண்பிப்பதில், தளங்களை காண்பிப்பதில், நம்மளுடைய மகிழ்ச்சி, நிறைவு எல்லாமே உறவுகளை சார்ந்ததுதான். நல்ல ஒரு விஷயம் அது. கண்டிப்பா சொன்னீங்க. ஏன்னா மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கும் போது அது ஒரு நிறைவு பெற்ற ஃபீலிங்க மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போதுதான் வரும். நம்ம மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில முதலா மகேஸ்வரி இருக்காங்க தொடர்புல. வணக்கம் மகேஸ்வரி. சொல்லுங்க மகேஸ்வரி, மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சார், தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் சார். சொல்லுங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு மாசம்னா பேய் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, நான் சாமி பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, அதுவா நான் இந்த சாமி வந்திருக்கேன் அந்த சாமி வந்திருக்கேன்னு தானா பேசிட்டு இருப்போம். அது மனசுல பட்டது அது அதிகமா சொல்லும், எமோஷனல் ஆயிடும், அதிகம் கோவப்படும். அதெல்லாம் புரியாம நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சார். கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலயும் இந்த வீட்டுல ஒரே அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் கூட அவளும் வீட்டுல இருக்குது சார். வீட்டுல வந்திருந்தா ஒரே கோவம். அவர் கட்டினவரும் ரொம்ப எமோஷனல் ஆகி அது வேற அவரு ஏதோ பிரச்சனை போட்டு மண்டையில ஏதோ குழப்ப மாதிரி ரெண்டும் ஒண்ணு போல மாட்டிக்கிட்டு ரெண்டுமே பிரிஞ்சுட்டாங்க சார். இப்ப அந்த பொண்ணு வீட்டுல இருக்குது. வீட்டுல இருக்கவங்க மேலயும் அதிகமா கோவப்படுது. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே சார். எதனாலதான் இருக்கு. அம்மா, வெறும் சாமி மட்டும் வருமா? அதை கடந்து அவங்க சம்பந்தம் இல்லாம பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி கோவப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? ஆமா சார், கோவப்படுறதுலாம் அதிகமா இருக்குது. அக்கா தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன்ட்டு அவ்வளவு வார்த்தைகளை அள்ளி வீசுது. அந்த கோவப்படும் போது நம்ம முகத்தை பார்த்தாக்கா அவ்வளோ பயங்கரமா இருக்கு, நம்மளாலே பார்க்க முடியல. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனைகள் இருக்குமா? 2-3 வருஷமா இருக்கு சார். அப்படி அதாவது சாமி வர்றதுன்றது ஒரு பொசஷன் ஸ்பெல். அதாவது ஒரு தப்பிப்பு மனப்பான்மையில மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து தப்பித்து ஒரு சாமி வர்ற மாதிரி. அதாவது மதங்களை கூட நம்ம சற்று தூரத்தில் வைத்திருந்து பார்க்கணும். நம்மளுடைய நம்பிக்கைகள் எதுலையுமே அதிகமா தாண்டும் பொழுது எக்ஸ்ட்ரீமிசம் இன் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ். அது பொசஷன் ஸ்பெல், அது வேற. பட் இவங்க சொல்ற விஷயங்கள் அதை தாண்டி கொஞ்சம் தனக்குள்ளே பேசுவது, தனக்குள்ளே சிரிப்பது, கொஞ்சம் கோவப்படுவது,
ஒரு மன எழுச்சி நோயுடைய அறிகுறியா இருக்கலாம், அல்லது மனச்சிதைவு நோயுடைய அதனுடைய தொடக்கமாகவும் இருக்கலாம். நிச்சயமா திருமணம் ஆகி உடனடியாக வந்து பிரிந்திருக்கிறார்கள்னா வெறும் கருத்து வேறுபாடு மட்டும் வந்து காரணமாக இருக்காது. அதை சொல்லும் பொழுது அங்க ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவர்கள் பிரிந்திருக்கலாம். முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்கம்மா. ஒரு மனநல மருத்துவரை போய் அவசியம் பாருங்க, அதற்கு வேண்டிய சிகிச்சை எடுங்க. அதற்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சீரான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரியவர்கள் சேர்ந்து அவங்களுடைய கணவரிடம் பேசி தீர்த்து, எல்லார்கிட்டயுமே சில பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகளோட வாழ பழகி கொள்ள வேண்டும். அவருடைய கணவர்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு நல்ல வழி கிடைக்கும்மா. கண்டிப்பா மகேஸ்வரி, நீங்க உங்க தங்கை அழைச்சிட்டு போய் ஒரு ரொம்ப நல்ல மருத்துவரை பாருங்க. அவங்க வந்து சீக்கிரமே குணமடைவாங்க, கணவரோடு சேர்ந்து வாழ்வாங்க, கவலைப்படாதீங்க. அவங்களை தொடர்ந்து இப்ப அடுத்தபடியா வேலூர்ல இருந்து வேணுகோபால் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் வேணுகோபால், நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு அடிக்கடிக்கு ஒரு வயிற்று வலி மாதிரி வந்து மேடம். சரி. அது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வெள்ளூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க மேடம். இது வந்து ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க மேடம் டாக்டர். அப்படிங்களா? இது பத்தின டீடைல்ஸ் நம்ம கேட்போம், இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறதையும் கேட்போம். சுபா சார்ல்ஸ், இது என்ன சிச்சுவேஷன், இதுக்கு தீர்வு என்ன? உங்களுக்கு வியாதி இருக்குன்னு சொன்னாங்க மேடம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், வயிற்று வலி. ஓகே, சரி. இது ஒரு பதட்டம், இது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளத்தினாலதான் இது வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டாக்டர். சரி. இதுக்காக மேடம் இது மாதிரி அடிக்கடிக்கு வருதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி. ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா இந்த இரிட்டபிள் பவல் இருக்கலாம். எப்பவும் ஒரு படபடப்பா, ஒரு டென்ஷனா, நிதானமா இல்லாம எல்லாத்தையும் செய்யும் போது வயிற்றை கலக்குவது இயற்கை. அடிக்கடி டாய்லெட் போகணும்னு சொல்றது இயற்கை. இப்போ இதை வந்து ஒரு கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட் வந்து இதை ஒரு இரிட்டபிள் பவல் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது சில விதமான பொருட்களை உங்களுக்கு ஒத்துக்காது, டென்ஷன் ஒத்துக்காது, அப்படி இருக்குது அவங்களுக்கு. டென்ஷன்லாம் ஒத்துக்காம உங்களுக்கு ஏதாவது டென்ஷனான சூழ்நிலைனா வயிற்றை கலக்கிற மாதிரி இருக்குமா? வயிற்று கலக்கிற மாதிரி இல்ல மேடம், அது ஒரு கேஸ் உருவாகிற மாதிரி இருக்கு. வயிற்றுக்குள்ள ஒரு கேஸ் உருவாகிற மாதிரி வயிறு இழுத்து போயிட்டு வலி எடுக்க ஆரம்பிச்சது. சரி, ஏதோ டென்ஷன் ஆச்சுன்னா அப்படி இருக்கும் இல்லையா? இதுக்கு நீங்க ஆன்டி ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாத்திரைகள் கொடுத்திருந்தாங்கன்னா அதை நீங்க கொஞ்ச நாள் சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா ஆயிடும். நன்றி மேடம். முதல்ல டவுட்ஃபுல்லாவே கேட்டிருந்தாரு, அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு, அதுக்கான தீர்வும் நீங்க சொல்லிருந்தீங்க. நன்றி. இப்ப அடுத்தபடியா ஈரோட்ல இருந்து மகேஸ்வரி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் மகேஸ்வரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் ஏற்கனவே மேடம் ஒரு டைம் பேசியிருக்கிறேங்க. சரிங்க. இப்போ வந்து முதல்ல எங்க வீட்டுக்காரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தடவை கால் பண்ணிருந்தாங்க. அப்புறம் அவர் பெங்களோட பணம் முடிச்சுன்னு அவரோட பிரச்சனைங்க. அப்புறம் பொண்ணு இப்ப வந்து 9th இருந்து 10th போறா அப்படிங்க. என்னன்னா அவ வந்து ஸ்கூல் படிக்கும் போது முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால பொண்ணுகெல்லாம் லவ் மேட்டர் சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சலா இருக்குமான்னு சொல்லி சொன்னாருங்க. மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவரு பேசுனாங்க, கரெக்ட் ஆயிட்டாளுங்க. இப்ப என்னன்னா அந்த பொண்ணுல குறை சொல்லிட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் அவளே ஒரு பையனை லவ் பண்றான்ட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் வேற ஸ்கூல் சேர்த்துருங்க. இல்ல நான் அங்க படிக்க மாட்டேன், இங்கதான் வருவேன். மறுபடியும் இப்போ அந்த பொண்ணு அந்த விஷயத்துல லாக் ஆகிங்க, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலீங்க என்னால. கேட்க மாட்டேங்கிறாரு, பொண்ணு சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சூழ்நிலையே சரியில்லைங்க, என்னால ரிலாக்ஸாவே இருக்க முடியாது இல்லைங்க. நீங்க தான் எழுத்து பிடிக்கணும் உங்க ஃபேமிலிய, மனசு தளர விடாதீங்க. இதுக்கு நீங்க வந்து உட்கார்ந்து பேசினீங்கனாலே தீர்வு கிடைக்கும். நம்ம டாக்டர் கிட்டயும் கேட்கலாம் இதுக்கு என்ன தீர்வுன்னு. சரிங்களா? அசோக் அதாவது the child is the biopsy of the father அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தையுடைய அல்லது தாயுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் குழந்தைகள் வந்து ஒரு 6 வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை தன்னுடைய அம்மாவை பின்பற்றி அதை இமிட்டேட் பண்ணும். ஒரு ஆண் குழந்தைன்னா ஒரு அப்பாவை பின்பற்றி வரும். அதுக்கப்புறம் இந்த அடலசன்ட் பீரியட்ல அந்த பியர் குரூப் வரும்பொழுது அந்த நண்பர்கள் குழாம்ல என்னென்ன விஷயங்கள் நிலவுகிறதோ அதெல்லாம் பாதிக்கும். இந்த வயசு வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பமான ஒரு மனசு. என்னன்னா ஒரு ரசாயன மாறுதல் ஏற்படும், உடல்ல வளர்ச்சி ஏற்படும், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வரலாம், சூழ்நிலைகள் வந்து பாதிப்பு இருக்கும். அங்க வந்து உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும். என்னன்னே தெரியாது. ஒரு இளங்கன்று பசுமாட்டுடைய கன்றை வந்து அவுத்து விட்டீங்கன்னா அது ஓடும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிற ஒரு யவன பருவம் அது. இதுல வந்து அப்பா வந்து பெற்றோர்கள் நல்ல மாடல்களா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் வந்து ஒரு தவறான மாடல்களா இருக்கக்கூடாது. ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த 9வது படிக்கிற அந்த பெண்ணுக்கு
என்னன்னே தெரியாது. அது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் தான். ஒரு ஆண் பையனிடம் பேசுறது வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு கிளுகிழுப்ப, ஒரு சிலிர்ப்பை உருவாக்குற ஒரு இதுதான். இத கொஞ்சம் புரிய வைக்கணும். இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா இத வந்து உடனடியா வந்து ஒரு வேட்டி ஒரு முள்ளு மேல இருக்கிற வேஷ்டி மாதிரி தான் நிதானமா எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். டக்குன்னு எடுத்தீங்கன்னா கிழியறது வேஷ்டி தான். பொண்ணுகிட்ட வந்து முதல்ல பேசணும், ரெண்டாவது புரிய வைக்கணும். அவருடைய படிப்பு முக்கியம். ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு 20-25 வயதுக்கு மேல் தனித்துவமாக இண்டிபெண்டா இருக்கும் பொழுது அந்த நிலைமையில முடிவுகளை எடுக்கலாம். ஏன்னா நம்ம சில இந்த மாதிரி பருவங்களை எடுக்கிற முடிவுகள் சில காலம் பாத்தீங்கன்னா இதுக்குதான் ஆசைப்பட்டாயா ராஜகுமாரா பாலகுமாரான்ற மாதிரி வருத்தப்பட வேண்டிய நிகழ்வுகள்லாம் இருக்கும். இது ஒரு இன்ஃபாச்சுவேஷன், இது லவ் கிடையாது. காதல்ன்றதே ஒரு இன்செக்யூரிட்டியில, ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல உடைந்து போகக்கூடிய, கரைந்து போகக்கூடிய ஒரு நுரைக்குமிழ் உணர்வு இந்த வயசுல. அந்த கொண்டுகிட்ட பொறுமையா நிதானமா எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவங்க அந்த அம்மா இருக்காங்க. ஒரு மருத்துவர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட அழைத்து செல்லுங்க. நம்மளுடைய மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில அடுத்தபடியாக சென்னையில இருந்து லலிதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் லலிதா. வணக்கங்க. நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்க லலிதா, தெளிவா கேக்குது. நான் வந்து செய்யாத தப்புக்கு ஒரு விஷயத்த மாட்டின்னு இருக்கேன். ஒரு தப்பு கூட செய்யல. அதே நினைச்சு நான் அப்படியே மனசு உருக்கி போறேன். அதனால என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் மனசு சுவாமி கிட்ட சாய்பாபாடி ஓட்டி நானு பாபாட்ட ஒப்படைச்சிட்டு, பாபா நீ பாத்துக்கு பாபான்னு ஒப்படைச்சிட்டேன். இப்ப கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கு. ஆனா எப்போது திடீர்னு அது நினைப்பு வந்துட்டே இருக்கு எனக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? ஓகே, நம்ம டாக்டர் கிட்டே கேட்கலாம். சுபாஷ், உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, அதாவது நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை பழி சுமத்துறாங்களா? ஆமா. சரி, அப்ப நீங்க வந்து கடவுளை கும்பிடும் போது, இல்ல நீங்க சாய்பாபா பேரை சொல்லி நீங்க பண்ணும்போது மனசுல வந்து ஆவியா போயிருது, அப்படிதானே? சரி. ஒரு அழுகையா வந்து என்ன பண்றது சொல்ல தெரியல, ஒரே இதுவாயிருது. அப்படியே எவ்வளவு நாளாச்சு? சரி, எவ்வளவு நாளாக இந்த சம்பவம் நடந்துச்சு? 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது மனசுல இருந்து போயிடணும். எவ்வளவு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னாலும் 1 வருஷம் அதை பத்தி நினைச்சு கவலைப்படலாம். அடிச்சா கூட அறியப்பட்டுக்கலாம் மேடம், இல்லையா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், அடிச்சா கூட அறியப்பட்டுக்கலாம். இந்த சொல்லு தாக்க மாட்டேங்கிறது. நமக்கு வந்து சாக வரைக்கும் இந்த பேர் மாறாது இல்லையா? அதுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்படியே அவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்க தெரியல என்ன பத்தி எனக்கு. சரி, அதனால எனக்கு அப்படியே ஒவ்வொரு சமயம் அப்படியே மனசு அப்படியே வேதனையா இருக்கு எனக்கு. எனக்கு அந்த தப்பு செய்யவே இல்லை, ஆனா அனாவசியமா போட்டாங்க அந்த மாதிரி. என்ன தெரியல. சரி, உங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்குமா? என்ன வயசு இருக்குமா உங்களுக்கு? எனக்கு 53 மேடம். 53 தான் ஆகுது. சரி, நீங்க உங்க அந்த மெனோபாசல் டென்ஷன்னாலையும் இந்த விஷயங்கள் இருக்கலாம். மெனோபாஸ் ஆகுறதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னால, 5 வருஷம் பின்னால, இல்ல சில சமயங்கள் 10 வருஷம் கூட இந்த மனசு வந்து சீக்கிரம் காயப்பட்டுக்கிடும், சீக்கிரம் கவலைப்படும். சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அது கவலைப்படும். தீர்வு என்ன சொல்லலாம்? இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா வென்டிலேஷன் ஒரு நல்ல தீர்வு. இவங்களுக்கு அத இப்படியே புலம்புறதுனால, இப்ப நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு தப்புமே செய்யல, என்னைய வீணா பழி சுமத்துறாங்க அப்படியே சொல்லி சொல்லி அதுக்கு மனசு அந்த காயம் ஆறிவிடும். இது ஒண்ணும் இல்ல, மாத்திரைகள் வேணும்னாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த திருப்பி திருப்பி ஒரே தாட் மனசுல சுத்துறத நிப்பாட்டுறதுக்கு நல்ல மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் கூட நீங்க சாப்பிட்டுக்கலாமா? லலிதா, உங்களுக்கு தெரியும் இது உங்களுடைய தவறு இல்லன்னு, அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தெளிவா இருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அவங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக ஈரோட்ல இருந்து அன்வர் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அன்வர், நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் அன்வர், சொல்லுங்க. வணக்கம் அன்வர். டாக்டர், நான் இப்போ இரண்டு கேள்வி டாக்டர் அசோகன் சார் கேட்கிறேன் டாக்டர். டாக்டர், ஒண்ணு, இன்னைக்கு உறவு முறைகள் மிக குறைவா ஆயிப்போச்சுங்க டாக்டர். குடும்பத்துல தாத்தா பாட்டியோடவோ அல்லது அத்தை பெரியப்பா சித்தப்பா இந்த முறைகள் எல்லாம் வந்து மிக குறைஞ்சு போன மாதிரி தெரியுதுங்க டாக்டர். இதனால அந்த குடும்பத்துக்குள்ள வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மனதளவுல, அதாவது பகிர்ந்துக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அந்த தாத்தா பாட்டி கிட்டயோ அல்லது சித்தப்பா அத்தை பெரியப்பா இவங்க கிட்ட எல்லாம் சொல்ற அந்த சூழல் குறைஞ்ச மாதிரி இருக்கு டாக்டர். இது அந்த குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா? இது பெரியவங்க நாங்க வந்து தனியா இருந்தாதான் நம்ம நல்லா சம்பாதிச்சு சாப்பிட முடியும், பணம் சேர்த்த முடியுங்கிறது வந்து சரியான கொள்கையா டாக்டர்? இது வந்து மனதளவுல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்கும் டாக்டர்? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர், ஸ்கூலுக்கு போகிற
இப்ப கல்வி கத்துக்க வேண்டிய இடங்கள்லயே பல பாலியல் பிரச்சனைகள் ஏற்படுது டாக்டர். இது உங்களுக்கு தெரியாத விஷயங்களா டாக்டர்? இது அந்த பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல், அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பிற்காலங்கள பாதிப்பு ஏற்படும், இது குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? நீங்க என்ன கேக்குறீங்கன்றது புரியுது. ஜெனரிக்கான கேள்விகள் கேட்டிருக்கீங்க, கேட்கலாம். இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட 2 கேள்விகள் கேட்டிருந்தாரு. நீங்க 2 எஸ்ஏ क्वेश्चन கேட்டிருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அதுக்கு பதில் சொல்றேன். நம்முடைய உறவு முறைகள்ல முதல்ல இருந்த கூட்டு குடும்ப உறவு முறை தனி குடும்பமா போய் இப்ப கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்கிறார்கள். காலையில கணவன் சென்று விட்டு இரவு தான் வராங்க. வீக்கெண்ட் ஃபேமிலிஸ் தான் இப்ப இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நம்ம கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க. அப்போ ஒரு ஷாப்பிங் மால்ல கூட்டு போயிட்டு ஒரு ஷாப் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுக்கறோம். அந்த வெயிட்டர் கிட்ட பேசுற அளவு கூட நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுறது கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உலகம் கன்சியூமரிசம் ஆயிடுச்சு. பணத்தின் அடிப்படையில இன்ஸ்டன்ட் சக்சஸ் தான் முக்கியம். உடனடியா நான் சக்சஸ் அடையணும். உடனடியா நான் அந்த சினிமால ஒரு பாட்டுல கதாநாயகன் பாட்டு முடியறதுக்குள்ளே ஒரு பணக்காரனா லட்சாதிபதி ஆயிடுறான்ல, அந்த நிலைமைக்கு வரணும்ன்றது இல்ல. ஒரு பணத்தின் அடிப்படையில உறவுகள் போய்கொண்டிருக்கின்றன. குறிப்பா குழந்தைகள் கிட்ட எப்படி இருக்கும் நிச்சயமா இது அவர்களுக்கு என்னன்னா உறவுடைய அர்த்தமே புரியாம இருக்கு. அதே சட்டிப்பானையை வச்சுட்டு அப்பாவுக்கு கொடுத்தவனை ஒரு மகன் கேட்டான், அந்த சட்டிப்பானையை வச்சிருப்பா உனக்கே நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதையே ரிப்பீட் பண்ற அளவுக்கு எந்த விதமான ஈரமும் இல்லாம உறவு, அன்பு, இந்த மாதிரி பாசம், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம வெறும் ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு ரோபோக்களை தான் நாம் உருவாக்க முடியுமே தவிர மகனையோ மகளையோ உருவாக்க முடியாது. முக்கியத்துவம் நிச்சயமா பணம் வாழ்க்கைக்கு தேவை. வசதிகள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனோம். லக்ஸரி ஜோன் போகும் பொழுது நாம் சில விஷயங்களை இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நம்ம பதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயிஷா தொடர்புல இருக்காங்க. அவங்களோட என்ன மனசுல இருக்குன்றது சொல்ல போறாங்க, அதை கேட்கலாம். வணக்கம் ஆயிஷா. வணக்கம் மேடம், கிராமத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோம். எங்க அம்மா படிக்காதவங்க தான், 7th வரைக்கும் படிச்சிருக்காங்க. என்னையும் படிக்க வச்சாங்க, என் தங்கச்சி படிக்க வச்சாங்க. நான் +2ல இருந்து என் தங்கச்சிக்கு கவுன்சிலிங்ல செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் கிடைச்சது மேடம். இப்ப எங்க ஊர்ல என்னன்னா, எதுக்கு நீங்க படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒதுக்கி வச்ச மாதிரி தனிமைப்படுத்துற மாதிரி இவங்கன்னா படிக்க வைக்கிறாங்க, வேஸ்டா, அந்த பணத்தை சில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், எதுக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்றாங்க மேடம். அதுவும் இல்லாம சொந்த பந்தம் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு சரி அப்பா வீட்டு சைடு சரி யாருமே ஒரு சப்போர்ட்டே கிடையாது மேடம். எங்க அம்மா தனியா ஆள நின்று எங்களை படிக்க வச்சாங்க மேடம். இன்னும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப மன அழுத்தம் மேடம். யாருமே நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இத்தனைக்கு அம்மா 7th தான் படிச்சிருக்காங்க. இவங்க நம்ம படிக்க வைக்கிறதுனால நம்மள திட்டுறாங்களே பேசுறாங்களே, நம்ம கூட யாரு எங்க கூட யாருமே அவ்வளோக்கா ஒரு சப்போர்ட்டும் கிடையாது மேடம். தனிமைப்படுத்துற மாதிரி, ஊர்ல இருந்து தனிமைப்படுத்துற மாதிரி, படிப்புனால நம்மளுக்கு இப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எதிர்கொள்றது? கரெக்ட் ஆயிஷா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்க அம்மா உங்களை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறது உங்க மேலயும் தெரியுது. அது இமோஷனலா நீங்க பிரேக் டவுன் ஆகுது. நம்ம இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கேட்போம். உங்க அம்மாக்கு நீங்க தைரியம் சொல்லுங்க. இப்போ ஆயிஷாக்கு என்ன சொல்லுவீங்க சுபாஷா? சரி, ஆயிஷா தன்னுடைய கல்ச்சர்ல இருந்து மாறி, அந்த கல்ச்சர்ல எப்படின்னா யாரும் படிக்க கூடாது, பெண்கள் வயசுக்கு வந்தவுடன் நிறைய படிக்க கூடாது, ஸ்கூலோட முடித்துக் கொள்ளணும். இந்த குழந்தைகள் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க, நல்லா படிக்கிறவங்க. தங்கை இந்த கட்டுப்பாடை எல்லாம் மாற்றி தந்தை அவங்க அம்மா உடைய சப்போர்ட்ல நல்லா படிச்சுட்டு வராங்க. எதுக்கு நீங்க அழணும்? இதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். அம்மா ஏன் மனசு கஷ்டப்படணும்? நீங்க கரெக்டான காரியத்தை செய்றீங்க. நீங்க ஒரு அவமான காரியத்தை செய்யவில்லை. அது மத்தவங்க நீங்க இப்ப நாங்கெல்லாம் படிச்சதுனாலதான் நாங்க இங்க தைரியமா உட்கார்ந்து இருக்கோம். உங்க பிள்ளைகள் நாளைக்கு என்ன தைரியமா இருப்பாங்க. அந்த நாளை யோசித்து நீங்க மனசை தேத்திக்கிடணும். அந்த போற பாதை கஷ்டமான பாதையா இருக்கலாம். நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாருடைய சொல்லையும் தாங்கி, பிள்ளைகள் கெட்டு போயிரும், இப்படி செய்யறா, நம்ம கல்ச்சர் எல்லாம் மாத்துறா, அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாத்தையும் கேட்டு மனசு இன்னும் கொஞ்சம் உறுதிப்படணும். இதனால மனசு துவண்டு போயிடக்கூடாது. சரியா? சோ நீங்க 2 பேரும், நீங்க 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்ல காரியம் செய்றீங்க. அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உங்க 2 பேருக்கும் இருக்கு. அம்மாவுடைய ஆசைக்கு இணங்க நீங்க உங்க சமுதாயமே ஆச்சரியப்படும்படி, உங்க சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் நீங்க உருமாறி வரணும். உங்களுடைய வைராக்கியத்தை அங்கதான் காட்டணும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்களே அழுது
அந்த உங்க வைராக்கியம் டைல்யூட் ஆயிடக்கூடாது. ஆயிஷா, நீங்க வந்து உறுதியா இருக்கீங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட சந்தோஷத்தை நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப கஷ்டமா இருந்தாலும் அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. இப்ப அந்த நம்ம கிட்ட கேட்டிருந்த இரண்டாவது கேள்விக்கு நம்ம வருவோம். அதாவது இந்த பாலியல் பலாத்காரம்ன்றது வந்து பள்ளிக்கூடங்களே வந்து நடக்குது, அதிகமா நடந்துட்டு. என்னன்னா நம்ம யூஸ்வலா நினைக்கிறோம் யாரோ முகம் தெரியாத மனிதர்களால் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்றது கிடையாது. திரைப்படங்கள்ல தான் ஒரு இருட்டான ஒரு பிரதேசத்துல கண்ணுக்கு தெரியாத முகம் தெரியாத அதுவரை பார்த்திராத மனிதர்களால் வந்து ஆபத்து நடப்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரிந்தவர்கள், வீட்டுக்கு அதிகமாக வருபவர்கள், ஒரு சமயத்தில் அடாப்டட் ஃபாதர், பயாலஜிக்கல் ஃபாதர் மூலமா கூட வர்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாமா, சித்தப்பா எல்லாமே. அதுவும் பள்ளிக்கூடங்கள்லயே வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்திலயும் அல்லது வீட்லயும் வந்து அந்த குட் டச் பேட் டச்ன்றது வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆண் குழந்தையாக இருந்தால் கூட சிறிது காலத்திற்கு அப்புறம் பெண் வந்து அந்த அம்மா வந்து கொஞ்சம் சற்றே விலகி இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து ஆடைகளை மாற்றுவதோ அல்லது தன்னுடைய பெண் குழந்தை தன்னுடைய மகளாக இருந்தால் கூட கொஞ்சம் தூரத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஏன்னா மனதுக்கு உறவு பேதம் உண்டு, உடலியல் ரசாயன குப்பைக்கு உறவு பேதம் கிடையாது. முடிந்த அளவு வந்து சமயங்கள்ல வந்து ஒரு ஆல்கஹாலிக் ஃபாதராலே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தீங்கு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமா சின்ன குழந்தைங்கிட்ட தாத்தா வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, ஒரு தாத்தா மாதிரி ஒரு வயதான ஒரு மனிதர்கிட்ட விட்டுட்டு போகும்பொழுது முக்கியமா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்கள் 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் பாலியல் பலாத்காரம் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். சில இடங்கள்ல ஆசிரியர் சில இடங்களை தொட்டாருன்னா அதை வந்து சொல்லணும். குழந்தைகள் எல்லா முயற்சி மனிதர்கள் அல்லது தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் கூட இந்த மாதிரி வந்தாங்க நான் சொல்லணும், இது தப்புன்னு அந்த குழந்தைங்க அவர்களாகவே எடுத்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா மரம் வந்து சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடுவதில்லை. காமம் வந்து எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கிறது. தப்பினால் குழந்தைகள்கிட்ட பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். முக்கியமான சப்ஜெக்ட் தான், அதுவும் இங்க இருக்க ஜெனரேஷன் கிட்ட கண்டிப்பா பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்ம மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சகோதரி தொடர்புல இருக்காங்க, சேலம்ல இருந்து. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம். நம்ம மனதோடு பேசலாம், சொல்லுங்க. ஹஸ்பண்ட் சார் கேட்கணும். என்ன விஷயம்? அவர் இப்போ ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் ஸ்டாப் பண்ணிருக்காரு. ப்ராப்ளம், உடம்பு ரொம்ப ப்ராப்ளம் ஆனதுனால ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப கோவம் வருது. இப்போ யாரு சொன்னாலும் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்றாரு. அவர் எப்படி ஸ்மூத்தா வேற லெவல்ல ஏதாவது லெவல்ல மெடிடேஷன் மாதிரி பண்ணனாலும் கேட்க மாட்டேன்றாரு. அவரை எப்படி கூல் பண்றது, அவர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவருக்கு அந்த கோவம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஓகே, நம்ம கேட்கலாம். சுபாஷ் சார்ஸ் வந்து ஒரு டிபிக்கலான ஒரு சிச்சுவேஷன், இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, ஒரு நல்ல கேள்வி கேக்குறாங்க. அதாவது குடிப்பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் கணவர் நிப்பாட்டி இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். அப்ப வந்து அவர் உடம்பு இதுவரைக்கும் ஒரு போதைக்கு பழக்கமாயிருக்குது. அந்த போதையை நிப்பாட்டி இருக்காரு. கோபம் வருது. கோபம் வந்து எதனால கோவப்படுறாரு? ஒய்ஃப் உடைய ஒரு நச்சரிப்புனாலயா? நீங்க வந்து யோகா செய்யுங்க, இல்ல நீங்க இதை சாப்பிட்டீங்களா அதை சாப்பிட்டீங்களான்னு சொல்லி நீங்க ரொம்ப ஒரு அக்கறையில கேக்குற விஷயங்கள் கூட சில வேளை கோபத்தை தூண்டும். நீங்க அப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க படிக்கணும். அவர்கிட்ட வராரா, சரி அவர் வந்து இப்போ டென்ஷன்ல இருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவரை என்னென்ன விஷயங்கள் இரிட்டேட் பண்ணுது பாருங்க. இந்த பிள்ளை இது பண்ணிக்கிட்டே இருக்கு, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க பாருங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. உங்க அம்மா பாருங்க எப்ப பார்த்தாலும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எந்த டென்ஷனையும் கொடுக்காம நீங்க ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான முகத்தை நீங்க அவர்கிட்ட காட்டுனீங்கன்னா அதுதான் எல்லா ஆண்களும் விரும்புறது. அப்போ அந்த டென்ஷன் அப்படியே படிப்படியா குறைஞ்சிரும். அவர்ல ரிப்பீட்டடா கோவப்பட்டு இருந்தாலும் கூட இவங்க வந்து அதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போனாங்கன்னா கூட கொஞ்சம் ஆதரவா தான் இருக்கும். ரெண்டு கை சேர்ந்தாதானே ஓசை வரும். அவர் மட்டும் பேசிட்டு இருந்தா இவங்க அமைதியா இருந்தாங்கன்னா அது அப்படியே விலகி போயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி சண்டை சச்சரவு அப்படிங்கறது ஃபேமிலி சிச்சுவேஷன்ல அதிகமா வரும்பொழுது கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் எப்ப அதிகமா வரும் டாக்டர்? ஒத்துக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இருக்கும்பொழுது வந்து சண்டை வந்து வர்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்லும் விஷயத்தை நீ கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிலைமையில வருது. மேரேஜ் பாத்தீங்கன்னா டாலரேட்டட் இன்கம்பேட்டபிலிட்டி தான்.
ஒரு ஐடியல் மேரேஜ்ன்றது கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளோடு தான் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத நிலைமையில வேறொரு பெண் வேறொரு கலாச்சாரத்தில் வேறொரு சமூக உட்பிரிவிலிருந்து வித்தியாசமான ஆளுமையோட வரும்போது ஒத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் பொழுது சிரமங்கள் வருது. விட்டு கொடுத்தல் தான் வாழ்க்கை. அது மட்டும் இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா சண்டையே வராது. சண்டை வந்து தேவைதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த சண்டையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவத்தோட கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அந்த நிலைமையில இருந்தா பிரச்சனைகள் இல்லை. ஓகே, அடுத்தபடியாக நம்ம மனதோடு பேசலாம்ல. சேலம்ல இருந்து கவிதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ, நம்ம மனதோடு பேசலாம்ல. என்ன பகிர்ந்துக்க போறீங்க கவிதா? நான் டாக்டர் அசுகன் சார் கிட்ட பேசணும். பேசுங்களேன். சொல்லுங்க கவிதா. சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 minutes நான் சொல்றேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? 5 minutes நான் கேட்பேன், பட் இவங்க கேட்பாங்களான்னு தெரியல. போங்க, சுருக்கமா டக்குன்னு சொல்லிடுங்க. என்ன விஷயம்? எங்க வீட்டுக்கார் வந்து நான் லவ் ரெஸ்ட் பண்ண ஆக்சுவலா அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அப்போ அவரு நாங்க கல்யாணம் பண்ணி இப்ப 9 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து 5 years அவங்களோட பழகிட்டு இருக்காரு சார். கேட்டா இப்ப என்ன சொல்றாரு, நீயும் இரு அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கொஞ்சம் பிரச்சனையாகவும் இப்ப வீட்டுக்கு வர்றதில்ல, பேசுறது இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் எங்க வீட்டுல இருக்கவங்களாம் சொல்றாங்க, இல்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்ல 2 வீட்டு சைடும் பேசி என்னன்னு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு மறுபடியும் திரும்பி வருவாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் எனக்கு வந்து அவர் கூட வாழவும் பிடிக்கல, விட்டுட்டும் போக முடியல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு மிக சிக்கலான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதாவது பெண்கள் வந்து இப்ப மன வாழ்க்கையில வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து எதனால இருக்குன்னு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பல கருத்துக்கள் சொல்லும் பொழுது பினான்சியல் டிபெண்டன்ஸ் ஒரு முக்கியமா இருக்கு. 2வது, என்னால தனித்திருக்க முடியும், என்னால வாழ்க்கையை நடத்த முடியும், இந்த பிரிந்து இருந்தாலும் என்னால சுயமா வாழ்க்கையை நடத்த முடியும் நினைக்கிற நிலைமையில பெண்கள் தன் விவாகரத்துக்கு செல்ல ஆசைப்படுகிறார்கள். நான் வந்து திருமணம்ன்றது ஒரு கான்ட்ராக்ட், அங்க வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். நிச்சயமா வந்து நம்பிக்கை இல்லாத பொழுது நீங்க வந்து நீங்களாகவே சில முடிவுகளை எடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கை. 3வது மனிதர்களுடைய கருத்துக்கு இடம் கொடுக்க வேணாம். அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி. ஏன்னா நாளைக்கு நீங்க எடுக்கிற முடிவு வந்து பின்னாடி வருத்தப்பட்டாலும் நான் எடுத்த ஒரு சுயமான ஒரு முடிவுன்னு இருக்கட்டும். இதுல வந்து நீங்க உங்க கணவர்கிட்ட பேசுங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து நீங்களாவே முடிவெடுங்க. ஏன்னா இது அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்றது வேண்டாம். கொஞ்சம் நேரம் கொடுங்க. என்னன்னா எல்லா ஞானிகளுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு, எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. தப்பு செய்யாத மனிதர்கள் நான் வந்து யாருமே கிடையாது. நான் அதுக்காக வந்து அவருடைய தொடர்பை நான் வந்து நியாயப்படுத்தல. இவ்வளவு நாள் வாழ்ந்து இருக்கிறீங்க, குழந்தைகள் இருக்கு, சூழல் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல இருந்து வெளியில போயிட்டு நீங்க இருக்க முடியும்ன்ற போது கொஞ்சம் நிறைய பல விஷயங்களை யோசிக்க வேண்டியதா இருக்கு. கணவர்கிட்ட பேசுங்க, நீங்களா ஒரு முடிவு எடுங்க, கொஞ்சம் பொறுத்திருங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிலைமையில அவர்கிட்ட மறுபடியும் பேசி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவுகள் எடுங்க. உங்களுடைய முடிவு மற்றவர்கள் ஃபோர்ஸ் பண்றதால இருக்க வேண்டாம். அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப ஆப்டான ஒரு ஆலோசனை சொல்லியிருந்திருக்கீங்க அவங்களுக்கு. நீங்களே உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணி நீங்க டிசிஷன் எடுங்க. கான்சிக்வன்சஸ் என்ன தைரியமா நீங்களே ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப அடுத்தபடியா பேர் சொல்ல விரும்பாத ஒரு சகோதரி நமக்காக வெள்ளூர்ல இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. ஒரு டாக்டர் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு வரும்போது முடி வந்து சும்மா நீங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்கும். இல்ல நான் வீட்டுல வால்யூம் போன வந்து லவுட் ஸ்பீக்கர்ல போடாம பேசுங்க. நீங்க பேசுறது தெளிவா இல்ல. ஹலோ, இப்ப கேக்குதாங்க? இப்ப தெளிவா கேக்குதுமா. இப்போ எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு மேடம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி வந்து அப்படியே கொஞ்சம் சும்மா வச்சு அப்படியே இழுத்துட்டே இருக்கிற மாதிரி. சரி. அப்புறம் அது ஒரு சும்மா ஹேபிட் ஆகிட்டு இப்ப அது வந்து எனக்கு வெளியே வர முடியல. ஒரு எப்பயாவது மன அழுத்தமா இருக்கும் போது அப்படி செய்யறேன் நானு. அது வந்து வெளியே வர முடியுமான்னு உங்ககிட்ட கேட்கலாம். மற்றபடி பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடா எனக்கு பண்ண ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு வருஷமா உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது?
ரொம்ப 9-10 இயர்ஸே இருக்கும் போல இருக்கு. 9-10 இயர்ஸா இருக்கும். சரி, முடிய புடுங்கி எடுத்துருவீங்களா எப்படி? ஆமாங்க மேடம், எடுத்து முடிய புடுங்கி எடுத்துருவீங்க. சரி, இது வந்து ட்ரைகோட்டிலோமேனியாம்பாங்க. இது வந்து ஒரு பழக்கம், டிக் மாதிரி. அதாவது சில வேளையில முகத்துல ஒரு இது ஒரு மேனரிசம் செய்வோம், அது மாதிரி இது ஒரு பழக்கம் ஆயிருது. புதுசா ஒரு டென்ஷன் ஏதாவது முடிய பிடிச்சி இழுத்தோம்னா அந்த டென்ஷன் போகும்போது அதுவே பழக்கமாயிருது. இதுல வந்து அழகா வெளியே வரலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு மன உறுதி மட்டும் வேணும். கொஞ்சம் மாத்திரைகள் சாப்பிட்டு கொள்ளணும். சாப்பிட்டுட்டு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லுகிற அந்த பயிற்சிகளை ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்க பிஹேவியர் தெரப்பி கொடுத்து அந்த பிஹேவியரை மாத்திடுவாங்க. இது நீங்களாக படித்துக்கொண்ட ஒரு பிஹேவியர். அதே மாதிரி இந்த வேண்டாத பிஹேவியரை நீங்களாகவே விடுறதுக்கும் அழகா படிச்சுக்கிடலாம். ஓகே, அதனால நீங்க அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அதுக்கு சில மாத்திரைகள் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்க, மனதிற்கு அந்த உறுதியை கொடுக்கக்கூடிய சில டேப்லெட்ஸ் சாப்பிட்டு கொள்ளணும். அழகா வெளியே வந்துடலாம். ரொம்ப நன்றி. வேலூர்ல இருந்து கால் பண்ணிருந்த அந்த சகோதரிக்கு ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. உங்களுடைய மன உறுதி மட்டுமே கூட போரும், நீங்க அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடலாம். அது ஆஃப்டர் ஆல் ஒரு பழக்கம் தான், கவலையப்படாதீங்க. நம்ம மனதோடு பேசலாம்ல அடுத்தபடியா சேலம்ல இருந்து இந்திரா தொடர்புல இருக்காங்க. வணக்கம். நம்ம மனதோடு பேசலாம்ல என்ன பகிர்ந்துக்க போறீங்க இந்திரா? இந்திரா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க இந்திரா. சொல்லுங்க இந்திரா. ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. சரிங்க. கேக்குதாங்க? என்ன ஆச்சு இப்ப? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு வந்து தேவையில்லாத குடும்பத்துல கொஞ்சம் 2 பேருமே வேலைக்கு போறோம், கொத்து வேலைக்கு தான் போறோம். ஆனா தேவையில்லாத எங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்துகிட்டே இருக்குதா. அது என்னாலையும் வந்து அவர் எல்லாத்தையும் பேசும்போது அவரோட கோபத்துல இருக்கிறாரு, நான் விட்டு கொடுத்து போகணும்ன்ற ஒரு இது இருக்குது. ஆனால அதை மீறி அவர் என்னாச்சு பேசினா என்னோட கோபத்தையும் என்னால கட்டுப்படுத்த முடியல. அவர் தேவையில்லாத பேசுறாரு, நானும் என்னால அவரை விட்டுட்டு போகவும் முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப பைத்தியம் கொடுத்த மாதிரி இருக்குது. 2 பசங்க இருக்குது, அவங்கள நினைக்கட்டுமா, நம்ம வீட்டுதான் இருக்கிறாரு நினைக்கட்டுமா, என்னன்னே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்குதுங்க. இன்னைக்கு கூட சண்டை தான். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன ஒரு தீர்வு? 2 பேரும் பாத்தீங்கன்னா கருத்தொருமித்த தம்பதிகள்ன்றதை விட கணவருக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒற்றுமை இருக்கும். அதாவது 2 பேரும் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வச்சிருக்கலாம். ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகளை வந்து தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில கோபம் வருது. அந்த காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கலாம், ஒரு படமா இருக்கலாம், ஒரு திரைப்பட பாடலா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், ஒரு 2 பேரும் சேர்ந்து செலவழிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற விஷயமா இருக்கலாம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்க 2 பேருடைய ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் ஒன்னா இருக்கும் பொழுது அதை பத்தி தான் பேச்சு வரும். அதை விட்டு நீங்க வந்து அவங்களுடைய அம்மாவை பத்தி பேசுறதோ, அவர் வந்து உங்களுடைய அக்காவை பத்தி பேசுறதோ, அந்த மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாகுது. எந்த சென்சிட்டிவான விஷயங்கள் எதுன்னு பாருங்க. ஒன்று, அமைதியா இருக்க பழகி கொள்ளுங்கள். அதாவது அடுத்தவங்க ஒரு லெவலுக்கு மேல பேச முடியாது, நீங்க ரியாக்ட் பண்ணாதான் வந்து வரும். நான் வந்து ஒரு நண்பன் வந்து நம்ம என்ன திட்டினாலும் நமக்கு உரைக்காது, நண்பன் என்ன அடிச்சாலும். ஒரு மனைவியா இல்லாம ஒரு நண்பனா இதை அணுகுங்க, நிச்சயமா இதுக்கு பலன் எடுக்கும். ஓகே, சோ ரொம்ப நல்ல தீர்வு சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு அமைதியா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அவங்களை தொடர்ந்து அடுத்தபடியா சென்னையில இருந்து செந்தில் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செந்தில். நம்ம மனதோடு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில சொல்லுங்க செந்தில். மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு மேடம். சரி. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அவங்க இப்ப பிரிஞ்சு அவங்க கொடுத்த நகை சீர்வரிசை பொருள் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அவங்க பொண்ணை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க மேடம். அவங்க அப்பா சின்ன ப்ராப்ளத்துல. ஓகே. இப்ப பிரிஞ்சு போய் 6 மாசம் ஆயிடுச்சு மேடம். அவங்க அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்றாங்க. எப்படின்னா, அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு, அபார்ஷன் பண்ணிட்டு தான் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் உண்மை தெரிஞ்சு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஓகே. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணு கூட இருந்தப்போ ஒரு அனாமல் கால்ஸ் மேடம். அந்த பொண்ணை பத்தி எப்படின்னா, நான் யூஸ் பண்ண பொருளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காயின்ஸ் போன்ல இருந்து போன் வந்துச்சு மேடம்.
இது நான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல கேக்குறப்பதான் மேடம் இது மாதிரி பிரச்சனையே அவங்க மாமா எல்லாம் வந்து என்ன இது எப்படி இந்த போன் வந்துச்சுன்னு கேட்டாங்க மேடம். எனக்கு இது மாதிரி சொன்ன இந்த ப்ராப்ளத்தை நான் சொன்னோன்னே இதை பத்தி நான் கேக்குறப்பதான் அவங்க அப்பா வந்து பிரச்சனை பெருசு பண்ணி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு சைலண்டா. இப்ப கூட்டிட்டு போய் 6 மாசம் ஆயிடுச்சு மேடம். நாங்க போன் மேல போன் போட்டா நாங்க எதுவும் பேச விரும்பல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க மேடம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். அடுத்தபடியா என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். ஓகே, நம்ம கேட்கலாம். சுபா சார்ல்ஸ், இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? 2 குடும்பங்களும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப அவசரப்படுறாங்க, 2 பேருமே ரொம்ப அவசரப்படுறாங்க. இவர் வந்து கல்யாணத்திற்கு பின் அந்த கல்யாணத்துக்கு முன்னான அந்த காலங்களை மறந்துடணும். கல்யாணத்துக்கு முன்னால நீ இப்படி இருந்த அப்படி இருந்த இப்படி போன் கால் வந்தது, ஒரு போன் கால்னால உங்க மனசை அவ்வளவு சலனப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண ஒய்ஃப கூட விட்டுட்டு இருக்கிறது வந்து தவறு. ஒரு போன் கால் அது நிறைய பேருக்கு வரும். உங்க மேல நல்லா கல்யாணமாயி இருக்காரேன்னு சொல்லி பொறாமப்படுறவங்களுக்கு கூட வந்து இப்படி செய்யலாம். எதையும் தீர ஆராய்வதே அது வந்து நல்ல காரியம். நீங்க வந்து ஒரு போன் கால் வந்துச்சு அதனால நான் சந்தேகப்பட்டு கேட்டேன், அப்ப அவங்க அப்பாவுக்கு பெண்ணை பெற்று நல்லா வளர்த்த அந்த அப்பாவுக்கு கோபம் தான் வரும். சரி நீ வா, இப்படி ஒரு சந்தேகக்கார ஒரு புருஷனோட எப்படி வாழ முடியும் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க? அவசரப்பட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கீங்க. சோ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒய்ஃபையும் நம்ப முடியாது. பிறகு நீங்க திருமணம் இல்லாமல் தனி மரமாகத்தான் வாழணும். நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கீங்க, ஆனாலும் நீங்க ஒரு வெள்ளை கொடிய காட்டிருங்க, சமாதானம் பண்ணுங்க, உண்மை என்னதுன்னு கண்டறிங்க. உண்மை எதுவாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னானது ஒன்னும் அஃபெக்ட் பண்ண கூடாது. கல்யாணத்துக்கு பின் என் மனைவி என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றா, என் பிள்ளைகளை பாத்துக்குவாளா, என்ன அவ மதிச்சு நேசிச்சு நடந்துக்கிடவா அப்படின்னு செய்வாளா, உங்களுக்கும் ஏற்ற பெண்ணா இருப்பாளா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்க அன்பை கொடுத்தா அந்த அன்பு தன்னால திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். செந்தில், உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ தொடர்ந்து இப்ப அடுத்ததா அந்தமான்ல இருந்து ஜீவராணி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஜீவராணி. ஜீவராணி, நம்ம மனதோடு பேசலாம்ல, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சொல்லுங்க ஜீவராணி. என் ஹஸ்பண்ட் மேடம் ரொம்ப ட்ரிங்க் பண்றாரு. ஹலோ, தெளிவா கேக்குது ஜீவராணி. உங்களோட ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க. ஹஸ்பண்ட் அதிகமா ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்கா? நிறைய தண்ணி ட்ரிங்க் பண்றாரு மேடம். ட்ரிங்க் பண்ண பிறகு அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நிப்பாட்டினா சத்தியம் பண்றாரு, 1 வாரம் சத்தியம் பண்றாரு, 3 நாளைக்கு மேல இருக்க மாட்டாரு. சரி, இதுக்கு கிட்ட வார்த்தையில பேசுறாரு. நல்லா இருக்கிறப்ப நல்லா பேசுறாரு. அந்த பழக்கத்துல இருந்து வெளில கொண்டுட்டு வர என்ன பண்ணலாம் பாக்கலாமா? நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். சோ அசோகன், உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி வந்து குடிப்பழக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் இல்ல கெட்ட பழக்கம் கிடையாது. அது ஒரு கெமிக்கல் டிபெண்டன்சி. முன்னோடிலாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் தனிப்பட்ட குடும்ப நோய், சமூக நோய் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப உண்மையிலே அடிப்படையில அந்த ஆல்கஹால்ல இருக்கிற ரசாயன பொருளுக்கும் நம்மளுடைய நாடி நரம்புகள்ல திசுக்கள் இருக்கிற ரசாயன மூலக்கூறுகளுக்கும் ஒரு அடிப்படையில ஒரு அஃபினிட்டி இருக்கு. அதனாலதான் வந்து அவர் குடிக்கிறார். அது வந்து நிறுத்தும் பொழுது அவருக்கு வேண்டாத பக்க விளைவுகள் ஏற்படுது. அதுதான் வித்ராயல் சிம்டம். அதுல இருந்து மீண்டு வரணும்னா ஒரு மருத்துவரை பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அந்தமான்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த போதையில இருந்து சில ஏற்படக்கூடிய விளைவுகள் இருந்து வெளியில வந்துட்டு அதற்கப்புறம் சைக்கோதெரபியோ அல்லது ஒரு ஆன்டபியூஸ் அல்லது வந்து ஒரு ரிலாப்ஸ் பிரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கிறாங்க. அங்கேயே சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார் அந்தமான்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. இது பிரசவ வைரக்கம் மாதிரி வந்து திட்டம் பொழுது நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னுவாரு. மறுநாள் வந்து அந்த கடையை பார்க்கும்போது குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உண்மையிலேயே வந்து அவர் இதுல இருந்து வளரணும்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஒரு மருத்துவருடைய கண்காணிப்புல உடல் உபாதைகள்லாம் சரிப்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த பழக்கத்திலிருந்து வெளியில வரலாம். அவரை குறை கூறாதீங்க, உடனடியா ஒரு மருத்துவரை பாருங்க. ரொம்ப அழகான ருட்டீன் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுங்கம்மா, கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. பல பேர் கால் பண்ணிருந்தாங்க, சகோதர சகோதரிகள் அவங்களோட பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்க தீர்வு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு விளக்கு மாதிரி. ஒரே திரியில 1000 விளக்குகளுக்கு ஒளியேற்றலாம். தமிழ் புத்தாண்டுல எல்லாருடைய வாழ்க்கையிலும் புரிதலும் நிம்மதியும் வர எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.